அப்போ பெற்றவங்கள்ட்ட என்ன இருக்கணும், பிள்ளைகிட்ட நம்ம என்ன எதிர்பார்க்கிறோம், இந்த ரெண்டுமே நமக்கு நிரப்பமா கிடைக்கணும் அப்படின்னு சொன்னா, இப்போ நம்ம குர்ஆன், ஹதீஸ், ஆயத்து எல்லாத்தையும் கொண்டு வருவோம், எல்லாத்தையும் சொல்லலாம். இன்னமா அம்பாலுக்கும் அவுலாதுக்கும் ஃபித்னா. மக்களே, ஈமான் கொண்டவர்களே, உங்களுக்கு இருக்கிற செல்வம் இருக்கிறது, குழந்தை செல்வம் இருக்கிறது, எல்லாம் ஃபித்னா. அல்லாஹ் சொல்லிட்டான் ஃபித்னாங்க. உங்களுடைய இந்த வாழ்க்கை போராட்டத்துல முக்கியமா பங்கு வகிக்கிறது உங்களுடைய செல்வமும் உங்களுடைய குழந்தைகள் தான் அல்லாஹ் சொல்லிட்டான். ஆனா இதுக்கு ஒரு நல்ல அல்லாஹ் வச்சிருக்க, இன்னமா இந்த அஜ்ருன் அதீம், மகத்தான கூலி இருக்கு. இது சரியா ஹேண்டில் பண்ணா, சரியா பராமரிச்சா, சரியா கொண்டு போனா அதற்கு மகத்தான கூலி. ஒரு தாய் இருக்கிறார், ஒரு தாய் ஒரு குழந்தையை பிரசவித்து விட்டால், ஒரு பேர்காலம் பார்த்துச்சுன்னு வைங்களேன், சொருக்கம் அதுக்கு நசீபா இருக்கு. இந்த மாற்றம் குழந்தை பெற்றுக்கிறனாலே கிடைக்குது. அந்த குழந்தைய வளர்க்கிற பொழுது நல்ல வளர்த்ததுன்னா அல்லாஹ் தஆலா சொருக்கத்தை அது வாஜிபாக்கிடுவான். சொருக்கம் நசீபாகிற பாக்கியம் குழந்தை பிறப்பின் மூலமாக ஏற்படுகிறது. ஒரு குழந்தை பிறக்கிறனாலேயே அந்த தாய்க்கு, அந்த தாயினுடைய காலடியில் சொர்க்கம் இருப்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அல் ஜன்னத்து தஹ்த அக்தாமில் உம்மஹா. அந்த குழந்தைக்கு சொர்க்கமே தாயின் காலடி தான். அப்படின்னா என்னங்க, தாய்க்கு அடிபணிந்து இருக்கணும், தாய் சொல்றதை கேட்கணும் அப்படின்னு அர்த்தம். தாய்க்கு கட்டுப்படணும். எந்த அளவுக்கு உச்சமா சரீரத்தில் நமக்கு சொல்லுதுன்னா, ஒரு அழகான பெண்ணு, அதை இவன் கல்யாணம் பண்ணிக்கிறான், நல்ல அகலாக்கான நட்புடமுடைய பெண்ணு கல்யாணம் பண்ணிக்கிறான் ஒருத்தன். அவங்க அம்மா சொல்லுது, இந்த பொண்ணு எனக்கு பிடிக்கல, தலாக்கு விட்டுருன்னு சொன்னா, சரீரத்தில் மன்றத்தில் நின்றால் தாயினுடைய சொல் இங்கே கவனிக்கப்படும். உனக்கு விருப்பம் இருக்கா இல்லையான்னா கேட்க மாட்டேன், தாயினுடைய சொல் கவனிக்கப்படும். தாயின் காலடி தான் சொர்க்கம். எங்க பொண்ணு அழகா இருக்கு, நல்ல குணமா இருக்கு, நல்ல பிள்ளைங்க, எப்படிங்க தலாக்கு வர்றது? அம்மா சொன்னாங்க, அம்மா சொல்லிட்டா தலாக்கு விட்டுருங்க. அந்த ஆர்டரை ஒபே பண்ணும். அந்த அளவுக்கு ஷரியத்தில் இந்த தாய்மார்களுக்கு அல்லாஹ் அந்தஸ்தை தந்திருக்கிறானே. அல்லாஹ்வுடைய திருப்தி வேணுமா? உன் தந்தையினுடைய திருப்தி இருந்தால் மட்டுமே அல்லாஹ்வோட திருப்தி கிடைக்கும். நீ பெரிய நோம்பாளியா இருக்கலாம், நீ தொழுகையாளியா இருக்கலாம், இமாத்துசாலியா இருக்கலாம், நல்லவனா இருக்கலாம், ஊருக்குள்ள சுத்தி சுத்தி சேவை செய்யறவனா இருக்கலாம், ஹஜ்